ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் டவர் தான் விளையாட போகிறோம். பார்ட் 2 வீடியோ இது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஹாஃப் கண்டினியூ பண்ணோம். 50% வரைக்கும் போயிட்டு அப்படி கண்டினியூ பண்ண தான் சொன்னேன். பட் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே விளையாடலான்ட்டு. ஆனால் நம்ம இதில் வந்து ஷார்ட் கட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இதுவாகிடுச்சிங்க. எத்தனை தடவை நான் கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ராஃபி பாருங்கள், 0 இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு ட்ராஃபி வாங்கியே ஆகணும். இப்போ அதுதான் நம்ம குறிக்கோள். அது நோக்கி தான் நம்ம போகிறோம். இன்றைக்கும் அதே ஐடியில் தான் விளாட்றேன். என் தம்பி ஐடி தான். வேறு ஏதாச்சும் காஸ்டியூம் வச்சுக்கிறேன்னா நீ ராப்ளக்ஸே விளையாட தேவையில்ல அப்படின்ட்டான். அதுவும் நம்ம ராப்ளக்ஸோட ஃபஸ்ட் கேம் இது தான். ஆனால் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்க போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ராப்ளக்ஸ் கேம் வந்து வேறு ஏதாச்சும் ராப்ளக்ஸ் கேம் வரும்னு டவுட்டு. நம்ம கிராணி கேம் போடலான்னு சொன்னோம். பட் அது சம் இஷ்யூனால போட முடியல. அதனால இந்த கேம் இதுவும் கஷ்டப்பட்டு தான் போட்டேன். நம்ம லாஸ்ட் வீடியோ அதுதான். அது ஒரு 2-4 days கழிச்சு போட்டிருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஷார்ட் கட் திரும்பி யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கீழே விழுந்ததுலாம் யார் பார்த்தீங்கன்னு தெரில. நான் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். வீடியோ எப்படியும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வாய்ஸ் ரெக்கார்டுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ கேம் விளாட்லான்னு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நான் விடவே மாட்டேங்க ஃபஸ்ட்டில் போய் நிற்கிறதுக்கு. இது என்ன இதை சுற்றுது போடு குடி இப்போ இதுலேருந்து நம்ம ஏறி போயிடுவோண்ணே. ஏறி போச்சு ஃபஸ்ட்லேருந்து விளையாட போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து இப்போ ஆனால் தான் ஷார்ட் கட் யூஸ் வச்சுருக்கேன். எனக்கு வேறு தொண்டை கட்டியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எந்த பிளேயரும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, நம்ம இப்படி குதிச்சு அப்படி போயிடும். ஓகே, ஐயோ இதில் தான் லாஸ்ட் டைம் விட்டோம். இந்த வாட்டி விடக்கூடாது. குதிச்சினோம். நம்ம ஒரே ஆட்டத்தில் குதிச்சிடலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2-3 இழுப்பாங்க. இதில் கூட நம்ம சும்மா இப்படி ஜம்ப் ஆனால் போதும், அதை எடுத்துகிட்டு போய் நம்மளை விட்டுருவோம். நம்ம இழுத்து தூரமாக போய் கீழே விழுறதுக்கா. அப்புறம் இது கொஞ்சம் டஃப்புங்க. இதுலேயும் நான் நிறைய தடவை விழுந்திருக்கேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. கீழே மட்டும் விழுந்தனா எனக்கு தாங்காது. ஓகே, குதி கீழே வந்துடுது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. குதிக்க மாட்டேங்குதுங்க. ஓகே, இந்த மாதிரி மனுஷனா கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இன்னும் ஈஸியாக இருக்கிறது எப்படி தருவாங்க இந்த பேர். ஓகே, அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி டஃப். எப்படியும் நம்மளுக்கு இது கொரியா தான் போகுது. அதனால் டக்குன்னு போயிடுவோம். ஐயோ அங்கே பாருங்க நம்மளோட இதுவை என்னது அது ஏதோ சொல்லுவாங்களே, ஹாஃப் ஹெல்த் வந்துடுச்சு. நம்ம போலீஸ் பர்சன் எஸ்கேப் தான் பண்ணலான்னு இருந்தேன். அது வந்து எனக்கு ஏதோ பக் ஆயிடுது. லாஸ்ட் அந்த காரில் எஸ்கேப்லாம் முடிஞ்சுட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். ஆனால் காரில் அது போகும்போது அது ஒரு பக் மாதிரி வந்துடுது. கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே ஒரு ஷார்ட் கட் இருக்குது. பட் நம்ம இதுக்கு மேலே ஷார்ட் கட் யூஸ் பண்ண மாட்டோம். கீழே விழுந்தால் மட்டும்தான் ஷார்ட் கட் நம்மளுக்கு. ஓகே, இங்கே நீங்கள் குதி, அங்கே அது இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கணும். குச்சி கீழே வந்துடணும் மட்டும். இது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வெயிட் போட்டுருந்தாங்க. ஆனால் சில அறிவாளி அப்படியே போயிடுவாங்க. இது என்ன இவ்வளோ கயிறு? அதுவே கொண்டு போய் விடுதா? இது கூட தெரியாமல் நம்ம பாட்டு போயிட்டு இருந்தோன்னா என்ன ஆயிருக்க வேண்டியது. இதாச்சும் ஓகே, வெயிட்டுன்னு போட்டிருக்கு. சிலரில் அது கூட போடாது. நம்மளே கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள் எங்கே தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எங்கே இருக்குது? நம்ம 89% வந்துட்டோம். ஏன்னா நடுவில் ஏதோ கட்டாக இருக்குது. என்னது அது கட்டானது தெரில. ஏதோ ராங் எடிட்டாக போயிருக்கு. தேங்க்யூ. விழக்கூடாது. ஐயோடா, எங்கடா தூக்கி எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கீங்க? நல்லா இருப்பீங்களாடா நீங்கள்?
இந்த கேன்சல் வரும் பாருங்க கோவமாக இருக்குது. நடுவில் ஸ்டெக் ஆகுது என்ன ஸ்டிக்கா? நோ 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 தெரியாமல் உங்களுக்கு திட்டிட்டேன். விட்டுருங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. கேள்வி கேட்குறடா விட்டுருங்கடா. தெரியாமல் உங்களை திட்டான்டா, பழி வாங்காதீங்கடா டேய். இது வேறு நடுவில் கிளிக் ஆகிட்டே இருக்கு. இங்கே நான் வந்து கெஞ்சி அழுது அட பாவீங்களா 84 80 தான் இங்கே. நோ 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 ப்ளீஸ். ஓகே, இதுக்கு மேலே நமக்கு அது ஒரு பிரயோஜனமே கிடையாது. 84லேருந்து 30% வந்துட்டோம். இப்போ நம்ம திரும்பி மேலே நோக்கி போகிறோம். என்ன பக்குன்னு தெரியல, நடுவில் ஏதோ கட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதுக்கு மேலே இப்போ தெரிஞ்சா எதுக்கு நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது. சரி திரும்பி அட பாவீங்களா, ஷார்ட்கட் யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? நல்லா இருப்பீங்களாடா நீங்கள். முதல்ல இந்த மேப்பு யார் கண்டுபிடிச்சா தெரில. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மேப் என்ன கேம்? ராப்ளக்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேம் விளாடுவோம்? நான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். ராப்ளக்ஸ் நிறைய கேம் இருக்குது, ஆனால் எனக்கு ஈஸியான கேம் தான் வேணும். அதில் எனக்கு ஒரு கேம் கிடச்சிது. என்ன கேம்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம மேலே போய் கீழே விழுந்தோம்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். அது ஒரு கேம் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு போன் பிரேக் ஆகும். நம்ம போன் பிரேக் பண்ணால் நம்மளுக்கு காசு கிடைக்குமாங்க, அது ஒரு கேம் கிடச்சிது. அதெல்லாம் கண்டினியூஸாக வரும். அதான் இந்த ஐடியில் என் தம்பியிலேருந்து நீ ராப்ளக்ஸே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த இதில் வரும், இந்த சாரி இந்த ஐடியில் வருமா அது ஒரு சந்தேகம். நான் 1000 தடவை அப்படியே கீழே விழுந்து வரேன். பட் நம்ம முயற்சியை விடக்கூடாது. நம்ம முயற்சியை விடவே கூடாது. விட்டோன்னா அங்கே 0 ட்ராஃபி ஆயிரும். இந்த வீடியோ நான் விளையாடிட்டேன். என்னை பார்த்து என் தம்பி விளையாடி அமௌண்ட் ட்ராஃபி எடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா தம்பிங்க எவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா? நானும் இருக்கேன். ஒரு மக்கு நானே மக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் உண்மையாக இருக்கிறதுங்க. நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ கமெண்ட் நெக்ஸ்ட் ஐயோ எனக்கு வேறு குழம்புது. புலம்புறேன் நான் வேறு உங்ககிட்ட ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கேன். இதோட கீழே விழக்கூடாது. அப்படியே கீழே விழாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் 100%க்கு வர முடியும். ஓகே, ஹெல்த் இல்லை, அது ஹெச்பி. நம்மளோட ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு பக்கம் இதுவே விட்டுட்டோங்க. நடுவில் ஏதோ ஸ்டெக்காக, அது என்னன்னு தெரில. ஸ்டெக் ஆகுது என்ன தெரில. ஐயோ என்ன இப்படி ஆகுது? இப்போ வந்து கண்ணு மூடிட்டு போயிட்டே இருக்கணும். அட பாவீங்களா, எவ்வளோ ஹெச்பி இருக்குது பாருங்க. ஹாஃபில் இருக்குது. ரெட்டில் மட்டும் வந்துச்சு நம்ம கதை காலி தான். நடுவில் என்ன ஸ்டெக் ஆகுது தெரியல, ஏதோ ஸ்டெக் ஆகுது. என்ன கருமன்னு தெரில. அது உங்களுக்கும் ஸ்டெக் ஆகி தான் வருவேன். ஓகே தான். ஐயோ இதெல்லாம் ஒரு இது. நான் ஹெச்பி எனக்கு வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அவுட் ஆகி ஹெச்பி நம்ம கீழே விழுந்தால் கூட பரவாயில்லைங்க. ஹெச்பி குறைஞ்சிதுன்னா நம்ம கீழே விழுந்தோம்ல 0%, அதுக்கும் முன்னாடி எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க தெரியுமா? நான் இப்போ குதிச்சிருப்பேன். அப்புறம் தெரியுது லிஃப்ட்டில் அது கொண்டு போய் விடுவோங்க அப்படின்னு தெரியுது. இதில் கூட நான் நிறைய இதில் விழுந்துட்டேன். இது கிராஸாக போட்டிருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு தலைவலி. குதி இப்போ இங்கே. ஓகே, இதில் கொஞ்சம் ஹெச்பி குறையும். நம்மளுக்கு குச்சி போகிறதுக்குலாம் டைம் இல்லை. பர்ஃபெக்டாக போகணும். குச்சி போனால் நம்ம ஹெச்பி ஏற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் போடுறது எடிட் பண்ண முடியாது. நானே சொல்லிட்டேன் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் கட் பண்ணி எடுத்துட்டேன் தான். ஓகே, இப்போ இதில் பட்டா வேறையா? ஏண்டா எங்கே தொட்ட? ஐயோ இதுவா? இது வேறு. இதுதான் லாஸ்ட்டாக நம்ம விழுந்தோன்னு நினைக்கிறேன். சின்னது இருக்கிறது ஆபத்து. ஹெச்பி குறையுது. அட பாவீங்களா, நம்ம 100% வந்துட்டோம். ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டோம். போடு, நம்ம ஒரு கப் எடுக்க போகிறோம். சூப்பர். ஐயோ ஹெச்பி ஏறிட்டோம். ஹெச்பி ஏறிடுச்சு. நடுவில் உங்களுக்கு கட்டாகி வந்துட்டேன். சீக்கிரம். நம்மளுக்கு ஒரு ட்ராஃபி வந்துடுச்சு. சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். பாய். சீக்கிரமாக சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இமிடியேட்